ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாம் பாகம். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, எல்லா இடங்களிலும் நேர் நிறைந்திருக்கும் ஒரு பெரிய ஏரி இருக்கும்போது ஒரு சிறிய கிணற்றினால் என்ன பயன் இருக்க முடியும்? அதுபோலவே ஆத்ம ஞானத்தை உணர்ந்த ஒருவனுக்கு வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள சடங்குகளோ அல்லது சிறு பயன்களோ தேவையில்லை. ஒரு பெரிய உண்மையை அடைந்தவனுக்கு சிறிய சலுகைகள் முக்கியமில்லை. அந்த பெரிய உண்மை எது? அதுதான் நாம் இப்போது காணப்போகும் கர்மயுகம். கர்மங்கள் செய்யத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர கர்ம பலனில் இல்லை. இந்த உலக புகழ்பெற்ற வரிகள் மிகவும் ஆழமானது. உனக்கு செயல்களை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு. அதன் பலன்களில் ஒருபோதும் உனக்கு அதிகாரம் இல்லை. செயலின் பலனுக்கு நீ காரணமாக இருக்காதே. அதே சமயம் செயல் செய்யாமல் இருப்பதிலும் உனக்கு பற்று இருக்கக்கூடாது. இன்றைய நவீன உலகில் நாம் ஒரு வேலையை தொடங்கும் முன்பே எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எனக்கு என்ன பாராட்டு கிடைக்கும் என்று யோசிக்கிறோம். இந்த பலன் மீதான எதிர்பார்ப்பு தான் நமக்கு அழுத்தத்தை தருகிறது. பலனை பற்றி சிந்திக்காமல் செய்யும் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தினால் அந்த வேலை மிக சிறப்பாக அமையும். பலன் என்பது தானாகவே வரும் ஒரு விளைவு. அது நம் கையில் இல்லை. அதே சமயம் பலன் கிடைக்காது என்றால் நான் வேலையே செய்ய மாட்டேன் என்று சோம்பேறியாக இருப்பதும் தவறு என்கிறார் கிருஷ்ணர். தனஞ்சயா, பற்றினை துறந்து வெற்றி தோல்விகளை சமமாக கருதி யோகத்தில் நிலை பெற்று உனது கடமைகளை செய். இந்த சமநிலையே யோகம் எனப்படும். ஒரு செயலை செய்யும்போது மனம் பதட்டப்படாமல் ஒரு தராசு முள் போல நேராக இருப்பதே யோகம். பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் செயல்கள் அறிவுபூர்வமான செயல்களை விட மிக தாழ்ந்தவை. பலனை எதிர்பார்ப்பவர்கள் பாவம் என்கிறார் கிருஷ்ணன். ஏனெனில் அவர்கள் எப்போதும் பயத்திலும் கவலையிலும் இருப்பார்கள். எவன் ஒருவன் புத்தியை ஒருமுகப்படுத்தி செயல்படுகிறானோ அவன் இந்த பிறவியிலேயே நன்மை, தீமை, புண்ணியம், பாவம் ஆகிய இரண்டையும் கடந்து விடுகிறான். இறுதியாக கிருஷ்ணர் ஒரு அற்புதமான இலக்கணத்தை தருகிறார். யோக கர்மசு கௌசலம், அதாவது செயல்களில் உள்ள திறமையே யோகம். ஒரு வேலையை எவ்வளவு நேர்த்தியாகவும் அர்ப்பணிப்போடும் செய்கிறோமோ அதுவே ஆன்மீகம். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போதும், ஒரு தாய் குழந்தையை வளர்க்கும் போதும், ஒரு வீரன் போர் புரியும் போதும் தன் முழு திறமையையும் வெளிப்படுத்துவதே உண்மையான வழிபாடு. அர்ஜுனா, யோகத்தில் இணைந்து உன் கடமையை செய். அது உன்னை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிக்கும். அர்ஜுனா, புத்திமான்கள் செயல்களால் வரும் பலன்களை துறந்து விடுகிறார்கள். அப்படி துறப்பதால் அவர்கள் பிறப்பு என்கின்ற தலைகளிலிருந்து விடுபட்டு எவ்வித துன்பமும் இல்லாத நிலையை அடைகிறார்கள் என்று கிருஷ்ணர் தொடங்குகிறார். நாம் ஒரு செயலை செய்யும்போது அதன் பலனை மட்டும் எதிர்பார்த்து செய்தால் அந்த பலன் நம்மை மீண்டும் மீண்டும் உலகியல் சுழற்சியிலேயே வைத்திருக்கும். ஆனால் கடமைக்காக செய்யும் செயல் நம்மை விடுதலையை நோக்கி அழைத்து செல்லும். உன்னுடைய புத்தி எப்போது அறியாமை என்னும் மோகம் என்கிற சேற்றை கடந்து வெளிவருகிறதோ அப்போதுதான் நீ இதுவரை கேட்டவற்றை பற்றியும் இனி கேட்கப் போகும் உலகியல் விஷயங்களை பற்றியும் ஒருவித தெளிவு பெறுவாய். இன்றைய காலகட்டத்தில் நாம் எத்தனையோ தகவல்களை கேட்கிறோம், எத்தனையோ அறிவுரைகளை உள்வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் நம் புத்தி குழப்பமடையாமல் ஆத்ம ஞானத்தில் எப்போது உறுதியாக நிற்கிறதோ அப்போதுதான் நமக்கு யோகம் கைகூடும். இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. அவன் கேட்கிறான், கேசவா, நிலைத்த அறிவுள்ளவன் ஸ்திதப்பிரஜன் என்பவன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி பேசுவான்? அவன் எப்படி அமர்வான்? அவன் எப்படி நடப்பான்? அர்ஜுனனின் இந்த கேள்வி மிகவும் யதார்த்தமானது. ஒரு ஞானி என்பவன் ஏதோ ஒரு குகைக்குள் இருப்பவனா அல்லது நம்மை போல சமூகத்தில் நடமாடுபவனா என்பதை அவன் அறிய விரும்புகிறான். இதற்கு கிருஷ்ணர் மிக தெளிவான ஒரு பதிலை அளிக்கிறார். அர்ஜுனா,
எவன் ஒருவன் தன் மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தையும் முழுமையாக துறந்துவிட்டு தனது ஆன்மாவிலேயே திருப்தி அடைபவனாக இருக்கிறானோ அவனே ஸ்திதப்பிரஜன் என்று அழைக்கப்படுகிறான். இங்கே ஆசைகளை துறப்பது என்பது எதையும் அனுபவிக்காமல் இருப்பது அல்ல. மாறாக ஒரு பொருள் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவதும் கிடைக்காவிட்டால் தவிர்ப்பதும், இந்த இரண்டும் இல்லாத மனநிலையே அது. இன்றைய உலகில் நாம் மகிழ்ச்சியாக வெளியுலகப் பொருட்களை, செல்வம், செல்வாக்கு, கேளிக்கை இவைகளை நாடுகிறோம். ஆனால் ஒரு ஞானி தனக்குள்ளேயே இருக்கும் அந்த பேரானந்தத்தை உணர்ந்தவன். அவன் எதற்காகவும் யாரிடமும் கையேந்த மாட்டான். தன் சுயத்திலேயே நிறைவடைந்து அங்கேயே இருப்பவனே உண்மையான பலசாலி. வெளியில் நடக்கும் மாற்றங்கள் அவன் புத்தியை அசைக்காது. ஒரு கடல் எப்படி ஆற்று நீர் வந்து சேரும்போதும் சேராத போதும் தன் எல்லையை மீறாமல் அமைதியாக இருக்கிறதோ, அதுபோலவே ஒரு ஸ்திதப்பிரஜன் எல்லா சூழலிலும் அமைதியாக இருப்பான். அர்ஜுனா, நீயும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறான் கிருஷ்ணன். அர்ஜுனா, துன்பங்கள் வரும்போது எவன் ஒருவன் மனம் கலங்காமல் இருக்கிறானோ, இன்பங்கள் வரும்போது எவன் ஒருவன் அவற்றில் மயங்கிவிடாமல் இருக்கிறானோ அவனே உண்மையான ஞானி என்கிறார் கிருஷ்ணன். இது கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் மிக கடினமானது. நமக்கு ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலே ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று புலம்புகிறோம். ஒரு சிறிய வெற்றி கிடைத்தால் தலைக்கணம் கொள்கிறோம். ஆனால் ஒரு ஸ்திதப்பிரஜன் எதற்கும் அசைந்து கொடுக்காதவன். அவனிடம் பற்று, பயம், கோபம் ஆகிய மூன்றுமே இருக்காது. ஒருவன் எதன் மீதும் அதிகப்படியான பாசம் வைக்காமல் தனக்கு கிடைக்கும் நல்லது கெட்டது எதையும் கண்டு மிகையாக மகிழ்வதும் இல்லாமல் விருப்பதும் இல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய அறிவு சீராக நிலை பெற்றிருக்கிறது. இதை விளக்குவதற்கு கிருஷ்ணர் ஒரு அழகான உதாரணத்தை கூறுகிறார். ஒரு ஆமை தனக்கு ஏதேனும் ஆபத்து வரும்போது தன் கால்களையும் தலையையும் எப்படி தன் ஓட்டுக்குள் இழுத்து கொள்கிறதோ, அதுபோல ஒரு ஞானி தன் புலன்களை, கண், காது, மூக்கு போன்றவற்றை உலகியல் ஆசைகளிலிருந்து தேவைப்படும்போது பின்வாங்க செய்து கொள்கிறான். இதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. நாம் ஒருவேளை விரதம் இருந்து உணவை தவிர்க்கலாம். அப்போது நம் உடல் அந்த உணவை உட்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம் மனம் அந்த உணவின் சுவையை நினைத்து கொண்டே இருக்கும். வெறும் உடல் ரீதியான கட்டுப்பாடு மட்டும் போதாது. எப்போது ஒருவன் மேலான அந்த ஆத்ம சுகத்தை காண்கிறானோ அப்போதுதான் அவனது மனதில் இருக்கும் அந்த பழைய சுவைகளும் ஆசைகளும் முழுமையாக நீங்கும். பெரிய லாபம் கிடைக்கும்போது சிறிய லாபத்தின் மீதான ஆசை தானாகவே மறைந்து விடுவதைப் போல இது அமையும். அர்ஜுனா, இது எவ்வளவு கடினமானது தெரியுமா? அறிவுள்ள ஒருவன் முயற்சி செய்தாலும் கூட வலிமை மிக்க இந்த புலன்கள் அவனுடைய மனதை வலுக்கட்டாயமாக தன் பக்கம் இழுத்து சென்றுவிடும். நம் புலன்கள் ஒரு முரட்டு குதிரையை போன்றவை. அவற்றை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் அவை நம்மை பாதாளத்தில் தள்ளிவிடும். இன்றைய நவீன உலகியலில் நம்மை சுற்றி பல கவர்ச்சிகள் உள்ளன. சமூக வலைத்தளங்கள், விளம்பரங்கள் என அனைத்தும் நம் புலன்களை தூண்டி நம் மனதை சிதறடிக்கின்றன. இந்த போராட்டத்தை வெல்வதற்கு நம்மை விட மேலான ஒரு சக்தியிடம் மனதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதே கிருஷ்ணரின் அறிவுரை. அர்ஜுனா, ஒருவன் புலன்களை தன் வசப்படுத்தி பரம்பொருளிடம் மனதை நிலைநிறுத்தி அமர வேண்டும். எவனுடைய புலன்கள் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவனுடைய அறிவுதான் சீராக நிலை பெற்றிருக்கிறது என்று கிருஷ்ணர் தொடங்குகிறார். இதை விளக்க அவர் சொல்லும் அந்த வீழ்ச்சியின் படிநிலைகள் இன்னும் உளவியல் ரீதியாக வியக்கத்தக்கவை. ஒரு மனிதன் ஒரு பொருளை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சிந்தனை மெல்ல மெல்ல அந்த பொருளின் மீது ஒரு பற்றை உருவாக்குகிறது. அந்த பற்று அதிகமாகும்போது அந்த பொருள் தனக்கு வேண்டும் என்கிற ஆசை பிறக்கிறது. ஆசைப்பட்ட பொருள் கிடைப்பதில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் அங்கே கோபம் தலை தூக்குகிறது. கோபம் வரும்போது மனிதன் தன் நிதானத்தை இழக்கிறான். அந்த நிலையில் அவனுக்கு மயக்கம் ஏற்படுகிறது. எது சரி, எது தவறு
என்று தெரியாத ஒரு குழப்பம் உண்டாகிறது. இந்த மயக்கத்தினால் அவனுடைய நினைவாற்றல் சிதறி போகிறது. தான் யார், தன் தர்மம் என்ன, தன் கௌரவம் என்ன என்பது அவனுக்கு மறைந்து போகிறது. நினைவாற்றல் அழிந்ததால் அவனுடைய புத்தி வேலை செய்யாமல் போகிறது. புத்தி அழிந்தால் அந்த மனிதன் முற்றிலும் அழிந்து போகிறான். ஒரு சிறிய எண்ணம் எப்படி ஒரு மனிதனின் அழிவுக்கு காரணமாகிறது பார்த்தீர்களா? இன்றைய சூழலில் ஒரு சிறிய ஈகோ அல்லது ஒரு அற்பமான ஆசை எப்படி பெரிய குடும்ப பிரிவினைகளுக்கும் தொழில் நஷ்டங்களுக்கும் காரணமாகிறது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். ஆனால் இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கிருஷ்ணர் அதற்கும் வழி சொல்கிறார். அர்ஜுனா, எவன் ஒருவன் விருப்பு வெறுப்புகளை கடந்து தன் வசப்பட்ட புலன்களால் உலகப் பொருட்களை அனுபவிக்கிறானோ அவன் ஒருவிதமான தெளிவை அல்லது அமைதியை அடைகிறான். இங்கே பொருட்களை அனுபவிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, அந்த பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்றே கிருஷ்ணர் கூறுகிறார். மனம் எப்போது அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறதோ அப்போது அவனுடைய எல்லா துயரங்களும் நீங்கிவிடுகின்றன. தெளிந்த குளம் எப்படி அடியில் இருக்கும் கற்களை தெளிவாக காட்டுகிறதோ அதுபோல தெளிந்த மனதுள்ளவனுக்கு உண்மை புலப்படும். அவனுடைய புத்தி விரைவில் நிலை பெற்று அவனுக்கு சரியான பாதையை காட்டும். மனதை கட்டுப்படுத்துவது என்பது உலகை துறப்பது அல்ல, உலகை சரியான கண்ணோட்டத்தோடு அணுகுவதுதான். அர்ஜுனா, மனதை ஒருமுகப்படுத்தாதவனுக்கு அறிவு நிலைக்காது, அறிவு நிலைக்காதவனுக்கு உயர்ந்த சிந்தனைகள் தோன்றாது. எவனுக்கு உயர்ந்த சிந்தனைகள் இல்லையோ அவனுக்கு அமைதி இல்லை. அமைதி இல்லாதவனுக்கு மகிழ்ச்சி ஏது என்று கிருஷ்ணர் ஒரு தர்க்கரீதியான கேள்வியை முன்வைக்கிறார். நாம் இன்று மகிழ்ச்சியை வெளி உலகப் பொருட்களில் தேடுகிறோம், ஆனால் அது நம் மனதின் அமைதியில்தான் இருக்கிறது என்பதை இந்த வரிகள் உணர்த்துகின்றன. நமது புலன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இழுக்கின்றன. ஒரு படகு நடுக்கடலில் செல்லும்போது பலத்த காற்று வீசினால் அது எப்படி திசை மாறி செல்லுமோ அதுபோலவே அலையும் புலன்களின் பின்னே செல்லும் மனம் ஒருவனுடைய அறிவை சிதறடித்துவிடும். இதனால்தான் மகாபாகுவே, எவனுடைய புலன்கள் அதன் ஆசைகளிலிருந்து முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றனவோ அவனுடைய அறிவே நிலை பெற்றது என்கிறார் கிருஷ்ணர். அடுத்ததாக கிருஷ்ணர் சொல்லும் ஒரு உதாரணம் மிக ஆழமானது. எல்லா உயிரினங்களுக்கும் எது இரவோ அங்கே அடக்கமுள்ள ஞானி விழித்திருக்கிறார். எந்த விஷயங்களில் மற்ற உயிரினங்கள் விழிப்போடு ஆர்வத்தோடு இருக்கின்றனவோ அது ஞானிக்கு இரவை போன்றது. இதன் பொருள் என்ன? சாதாரண மனிதர்கள் பணம், பதவி, உலகியல் இன்பங்கள் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் காட்டி விழிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் ஆத்ம ஞானத்தை பற்றி தெரியாமல் உறங்குகிறார்கள். ஒரு ஞானியோ உலகியல் இன்பங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் அதில் உறங்குகிறார். ஆனால் ஆத்ம தத்துவத்தில் விழிப்போடு இருக்கிறார். நம்முடைய லட்சியங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் ஒரு நிலையான அமைதிக்கு எது முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். கிருஷ்ணர் இறுதியாக ஒரு அற்புதமான இயற்கை உதாரணத்தை தருகிறார். எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆறுகள் வந்து கடலில் கலக்கின்றன. ஆனால் எத்தனை ஆறுகள் வந்தாலும் கடல் எப்படி தழும்பாமல் தன் எல்லையை மீறாமல் அமைதியாக இருக்கிறதோ அதுபோலவே ஒரு ஞானியின் மனதிற்குள் எத்தனை ஆசைகள் அல்லது எண்ணங்கள் வந்தாலும் அவன் சலனமடைவதில்லை. அத்தகையவனே உண்மையான அமைதியை அடைகிறான். மாறாக ஆசைகளின் பின்னே ஓடிக்கொண்டே இருப்பவன் ஒருபோதும் அமைதியை காண மாட்டான். ஆறுகள் கடலுக்கு தண்ணீர் கொண்டு வருகின்றன, ஆனால் கடல் அதற்காக இயங்குவதில்லை. அதுபோல இன்பங்கள் நம்மை தேடி வரும்போது அவற்றை ஏற்பதும் வராதபோது வருந்தாமல் இருப்பதும் ஒரு முதிர்ந்த மனநிலையின் அடையாளம். அர்ஜுனா, கடலை போன்ற ஒரு ஆழமான அமைதியான மனதை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா, எவன் ஒருவன் தன் மனதில் உள்ள ஆசைகள் அனைத்தையும் அறவே துறந்துவிட்டு எதன் மீதும் பற்றில்லாமல் இது என்னுடையது என்கிற மமதை இல்லாமல் நான் என்கிற அகங்காரம் இல்லாமல் வாழ்கிறானோ அவனே உண்மையான அமைதியை அடைகிறான். இன்றைய நவீன உலகில் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம்
இந்த இரண்டு சொற்கள்தான், நான் மற்றும் எனது. நான் தான் இதை செய்தேன் என்கிற அகங்காரமும், இது என்னுடைய பொருள், என்னுடைய ஆள் என்கிற மமதையும் நம்மை பதட்டத்திலேயே வைத்திருக்கின்றன. இந்த பற்றுகளை ஒருவன் மனதளவில் விட்டுவிட்டால் அவனுக்கு இழப்பதற்கு ஏதுமில்லை. அதனால் பயமும் இல்லை. ஆசைகளை துறப்பது என்பது காடுகளுக்கு செல்வதில்லை. ஒரு செயலை செய்யும்போது அதன் வெற்றியையோ அல்லது பாராட்டுதலையோ நான் செய்ததாக கருதாமல் அது ஒரு கடமை என்று கருதுவதே உண்மையான துறவு. கிருஷ்ணர் இதை பிரம்ம நிலை என்கிறார். பாரதா, இதுவே தெய்வீக நிலை. இந்த நிலையை அடைந்தவன் ஒருபோதும் மயக்கமடைவதில்லை. ஒருவன் தன் வாழ்நாளின் இறுதி காலத்திலாவது இந்த நிலையில் நிலை பெற்றால் அவன் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு பிரம்ம நிர்வாணம் எனப்படும் பேரின்ப நிலையை அடைகிறான். வாழ்க்கை முழுவதும் நாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இறுதி பயணத்தின் போது நம்முடன் வருவது நம்முடைய இந்த புண்ணியமான மனநிலை மட்டுமே. அர்ஜுனன் கேட்ட நிலைத்த அறிவுள்ளவன் எப்படி இருப்பான் என்கிற கேள்விக்கு கிருஷ்ணர் இங்கே முத்தாய்ப்பாக பதில் சொல்லி முடிக்கிறார். வெற்றி தோல்விகளுக்கு நடுவே, சொந்த பந்தங்களுக்கு நடுவே ஒரு வீரனாக போர் புரியும் போதும் கூட ஒருவன் தன் அகங்காரத்தை விட்டுவிட்டால் அவன் ஒரு ஞானியாகவே கருதப்படுவான். அர்ஜுனா, நீ இப்போது ஒரு வீரனாக மட்டும் எழவில்லை, ஆத்ம ஞானம் பெற்ற ஒரு மனிதனாக தர்மத்தை நிலைநாட்டப் போகிறாய். அர்ஜுனன் கேட்கிறான், ஜனார்தனா, அறிவு என்பது கர்மத்தை விட மேலானது என்பது உன்னுடைய கருத்து என்றால், கேசவா, ஏன் என்னை இந்த பயங்கரமான போரில் இந்த கர்மத்தில் ஈடுபடுத்துகிறாய்? அவனுடைய குழப்பம் நியாயமானது. ஒரு பக்கம் ஆசைகளை விடு, புத்தியை நிலைநிறுத்து என்று கிருஷ்ணர் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் ஆயுதம் ஏந்து போரிடு என்று சொல்வது அவனுக்கு முரணாக தெரிகிறது. உன்னுடைய வார்த்தைகள் என் புத்தியை குழப்புவது போல் இருக்கின்றன. எனக்கு எது நன்மையோ அதை தெளிவாக சொல் என்று அவன் மீண்டும் கேட்கிறான். நவீன வாழ்க்கையிலும் நாம் இப்படித்தான் உணர்கிறோம். தியானம் செய், அமைதியாக இரு என்று ஒரு பக்கம் ஆன்மீகம் சொல்கிறது. வேகமாக ஓடு, இலக்குகளை அடை என்று உலகம் சொல்கிறது. இந்த இரண்டையும் எப்படி இணைப்பது? கிருஷ்ணன் ஒரு புன்னகையோடு பதில் சொல்கிறான். அர்ஜுனா, இந்த உலகில் இரண்டு விதமான பாதைகளை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஞான யோகம், இது ஆத்ம விசாரம் செய்பவர்களுக்கானது. இன்னொன்று கர்மயோகம், இது செயல்களில் ஈடுபடும் யோகிகளுக்கானது. இங்கே கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான யதார்த்தத்தை உடைக்கிறார். ஒருவன் செயல்களை செய்யாமல் இருப்பதாலேயே செயலற்ற நிலையை அடைந்துவிட முடியாது. அதேபோல செயல்களை துறந்து விடுவதால், அதாவது சந்நியாசம் செல்வதால் மட்டும் ஒருவன் முக்தியை அடைந்துவிடவும் முடியாது. பலர் நினைக்கிறார்கள் வேலையை விட்டுவிட்டு சந்நியாசம் மேற்கொள்வதுதான் ஆன்மீகம் என்று. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் ஒரு நிமிடம் கூட செயல்புரியாமல் இருக்க முடியாது. இயற்கையின் 3 குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ் இவை ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு செயலை செய்யும்படி கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. நம்முடைய சுவாசம், செரிமானம், சிந்தனை என அனைத்தும் ஒரு செயல்தான். நாம் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் நம் மனம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. எனவே செயல் செய்யாமல் இருப்பது என்பது சாத்தியமானது அல்ல. ஒருவன் தன் கடமைகளை துறந்துவிட்டு சும்மா இருப்பதால் அவன் ஞானியாகிவிட மாட்டான். உண்மையான யோகம் என்பது செயல்களை தவிர்ப்பது அல்ல, அந்த செயல்களை எப்படிப்பட்ட மனநிலையில் செய்கிறோம் என்பதுதான். அர்ஜுனா, நீ ஒரு வீரனாக பிறந்திருக்கிறாய். உன்னுடைய இயல்பே செயல் புரிவதுதான். அந்த செயலை ஒரு பாரமாக நினைக்காமல் அதை எப்படி ஒரு தவமாக மாற்றுவது என்பதை இனி நான் உனக்கு சொல்கிறேன். அர்ஜுனா, கை கால்களையும் மற்ற புலன்களையும் வலுக்கட்டாயமாக அடக்கிவிட்டு மனதிற்குள் மட்டும் உலகியல் இன்பங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். வெளியே சந்நியாசியாக காட்டிக்கொண்டு
உள்ளே ஆசைகளை வளர்ப்பதை விட ஒரு சாதாரண மனிதனாக தன் கடமைகளை செய்வதே மேலானது. நவீன காலத்தில் நாம் பல நேரங்களில் ஒன்றை செய்ய ஆசைப்பட்டு சமூகத்திற்காகவோ அல்லது பயத்தினாலோ அதை செய்யாமல் தவிர்க்கிறோம். ஆனால் நம் மனம் எப்போதும் அந்த விஷயத்திலேயே மூழ்கி கிடக்கிறது. இந்த முரண்பாடுதான் மன அழுத்தத்தை தருகிறது. இதற்கு கிருஷ்ணர் தரும் தீர்வு என்ன? யார் ஒருவன் தன் மனதினால் புலன்களை கட்டுப்படுத்தி பற்றற்ற நிலையில் கர்மயோகத்தை தொடங்குகிறானோ அவனே உயர்ந்தவன். அதாவது செயல்களை விடாதே, ஆனால் அந்த செயல்களின் மீதுள்ள இது எனக்கு வேண்டும் என்கிற பிடிவாதத்தை மட்டும் விடு. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய். ஏனெனில் செயல் செய்யாமல் இருப்பதைக் காட்டிலும் செயல் செய்வதே சிறந்தது. நீ ஒன்றும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் உன்னுடைய உடலை தக்க வைத்துக் கொள்வது கூட சாத்தியமில்லை. வாழ்வாதாரத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் என்பது ஆன்மீகத்தின் அடிப்படை. சோம்பேறித்தனம் ஒருபோதும் ஞானமாகாது. அடுத்ததாக கிருஷ்ணர் யஜ்ஞம், தியாகம் அல்லது அர்ப்பணிப்பு பற்றி கூறுகிறார். யஜ்ஞத்திற்காக செயல்படாத மற்ற எல்லா செயல்களும் ஒரு மனிதனை பந்தப்படுத்தும். எனவே அர்ஜுனா, பலனில் பற்று வைக்காமல் ஒரு புனிதமான அர்ப்பணிப்பாக உன் கடமையை செய். ஒரு செயலை எனக்காக செய்யும்போது அது சுமையாகிறது. அதுவே பிறருக்காகவோ அல்லது உயர்ந்த லட்சியத்திற்காகவோ செய்யப்படும் போது அது யஜ்ஞமாகிறது. அந்த யஜ்ஞம்தான் தவமாகிறது. படைப்பு காலத்திலேயே பிரம்மா மனிதர்களை படைத்து, இந்த யஜ்ஞத்தின் மூலம் நீங்கள் விருத்தி அடையுங்கள், இது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனுவாக அமையும் என்று ஆசீர்வதித்தார். நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஒரு கூட்டு முயற்சியின் ஒரு பகுதி. ஒரு விவசாயி உழுவதும் ஒரு நெசவாளி நெய்வதும் ஒரு யஜ்ஞமே. நாம் சமூகத்திற்கு எதையாவது கொடுத்து கொண்டே இருக்கும்போது இயற்கை நமக்கு பதிலுக்கு தேவையானதை தருகிறது. சுயநலத்தோடு மட்டும் வாழ்வது நம்மை சிறைப்படுத்தும். அர்ப்பணிப்போடு வாழ்வது நம்மை விடுவிக்கும். அர்ஜுனா, இந்த போர்க்களத்தில் நீ புரியும் போர் கூட ஒரு யஜ்ஞமே. அதை உலக நலனுக்காக செய். அர்ஜுனா, இந்த யஜ்ஞத்தினால் நீங்கள் தேவர்களை, அதாவது இயற்கை சக்திகளை மகிழ்வியுங்கள். அந்த தேவர்கள் உங்களை மகிழ்விப்பார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலம் நீங்கள் மேலான நன்மையை அடைவீர்கள் என்று கிருஷ்ணர் ஒரு அழகான பரஸ்பர உதவி தத்துவத்தை கூறுகிறார். இன்றைய நவீன சூழலில் இதை சிந்தித்து பாருங்கள். நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு என அனைத்தும் இயற்கையிடமிருந்து நமக்கு கிடைக்கின்றன. பதிலுக்கு நாம் இயற்கைக்கு என்ன செய்கிறோம்? காடுகளை அழிப்பதும் நீரை மாசுபடுத்துவதும் நன்றிக்கடன் ஆகாது. இயற்கை நமக்கு தருவதை ஒரு கொடையாக ஏற்று பதிலுக்கு நாமும் இந்த உலகிற்கு ஏதேனும் ஒரு நன்மையை செய்வதே உண்மையான யஜ்ஞம். யஜ்ஞத்தினால் மகிழ்ந்த இயற்கை சக்திகள் உங்களுக்கு தேவையான இன்பங்களை தரும். ஆனால் இயற்கை கொடுத்த அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அவற்றுக்கு பதில் உபகாரம் செய்யாமல் எவன் ஒருவன் அனுபவிக்கிறானோ அவன் ஒரு திருடன் என்று கிருஷ்ணர் மிக கடுமையாக கூறுகிறார். தன்னலத்திற்காக மட்டுமே வாழ்வது திருட்டுத்தனத்திற்கு சமம். நாம் ஒரு சமூகத்தில் வாழும்போது அந்த சமூகத்திற்கும் இயற்கைக்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். யஜ்ஞத்தில் அர்ப்பணித்தது போக எஞ்சியதை உண்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் தன் சுயநலத்திற்காக மட்டுமே சமைத்து உண்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் என்கிறார் கிருஷ்ணர். இங்கே சமைப்பது என்பது வெறும் உணவு மட்டுமல்ல. நாம் ஈட்டும் பொருள், நாம் செய்யும் தொழில் என அனைத்தும் பிறருக்கு பயன்பட வேண்டும். ஒரு தொழிலதிபர் தன் லாபத்தில் ஒரு பகுதியை சமூக நலனுக்காக செலவிடுவதும், ஒரு ஊழியர் தன் வேலையை நேர்மையாக செய்வதும் இந்த யஜ்ஞத்தின் ஒரு பகுதியே. இந்த உலக இயக்கத்தை ஒரு சங்கிலி தொடராக கிருஷ்ணர் விளக்குகிறார். உயிரினங்கள் உணவினால் வளர்கின்றன. உணவு மழையினால் உண்டாகிறது. மழை யஜ்ஞத்தினால், அதாவது பிரதிபலன் பாராமல் செயல்புரிவதால் உண்டாகிறது. யஜ்ஞம் என்பது நாம் செய்யும் செயல்களிலிருந்து பிறக்கிறது.
செயல்கள் பிரம்மனிடமிருந்து, அதாவது வேதங்களிலிருந்து தோன்றுகின்றன. இந்த சுழற்சியில் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் எப்போதுமே யஜ்ஞத்தில் நிலை பெற்று இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு வலு சேர்க்கிறது. நாம் சுயநலமாக மாறும்போது இந்த சங்கிலி தொடர் உடைந்து இயற்கை சீற்றங்களும் மன அழுத்தங்களும் உருவாகின்றன. அர்ஜுனா, நீ புரிய போகும் இந்த போரும் தர்மத்தை நிலைநாட்ட செய்யப்படும் ஒரு யஜ்ஞமே. இது உனக்காக அல்ல, உலக நலனுக்காக. எனவே ஒரு திருடனைப் போல பயந்து ஓடாமல் ஒரு தியாகியைப் போல உன் கடமையை செய்.